ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி வட்டியில் இன்னைக்கு 36வது நாள். அவ்யக்தவாணி டேட்டு 12/4/84. ஸோ அதனால் எல்லோரும் நம்ம அதை ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் நான் லைட், இந்த லைட் உலகத்தில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபரிஷ்தா ஸ்வரூபத்துலேருந்து இந்த கிளாஸ் கேட்கலாம். இன்றைக்கி வாணி ரொம்ப டீப்பான வாணி. இது பிராமண வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன், அதை பற்றி பாபா இங்கே சொல்லிட்டு வர்றார். இந்த முறையில் பாபா முக்கியமாக நம்மளோட ஃபவுண்டேஷன், பிராமண வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன் பியூரிட்டி. ஸோ அந்த தூய்மையோட சூக்ஷ்மத்தாவை, அதோட அந்த டெப்த், ஆழத்தை பாபா இங்கே பேசுகிறாரு. பாபா ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தூய்மையான அன்னப்பறவையாக பார்க்குறாரு. எந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு புனிதமாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ விதவிதமான விஷயங்கள் பாபா நமக்குள்ளார செக் பண்ணிகிட்டு இருந்தார். விதவிதமான பேராமீட்டர்ஸ் செக் பண்ணிகிட்டு இருந்தார். நம்மளோட லெவல் ஆஃப் பியூரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாபா எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருந்தார். நம்மளோட எண்ணங்களை பாபா செக் பண்ணிகிட்டு இருந்தார். நம்மளுடைய வேர்ட்ஸ், வார்த்தைகள், நம்மளுடைய செயல், நம்மளுடைய சம்பர்க் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே பாபா செக் பண்ணுறாரு. இதுதான் இன்றைக்கி வாணியில் பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக செக் பண்ணுறாரு. அதன் அடிப்படையில் பாபா நமக்கு கிரேட் தராரு. நம்ம எண்ணம், சொல், செயல், சம்பர்க் எப்படி இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு பாபா நமக்கு கிரேடு தராரு. இப்போ இதை நீங்களே உங்களுக்குள்ளாரையும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நம்மக்குள்ளார இந்த பியூரிட்டியோட லெவல் ரொம்ப ஹையாக இருக்கணும். அது நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கணும். அதாவது நம்ம எண்ணம் ஒரு மாதிரி இருக்குது, செயல் வேறு மாதிரி இருக்குது, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குன்னா அது பியூரிட்டியோட ஹையஸ்ட் லெவல்னு சொல்ல முடியாது. அடுத்து பாபா விதவிதமான சுச்சுவேஷன் சொல்கிறார், எங்கே நம்ம தூய்மையிலேருந்து கொஞ்சம் விலகி போகிறோம். ஸோ பாபாவோட டெஃபினேஷன் வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. அந்த செலிபஸி ஒரு ஸ்தூலமான விஷயம். பட் இங்கே எண்ணம், சொல், செயல், அந்த டெப்த் வரைக்கும் பாபா கூட்டிகிட்டு போகிறார். ஸோ அந்த அளவுக்கு தூய்மை ஆகும்போது தான் நம்ம பாபாவுக்கு சமம் ஆக முடியும். ஸோ இங்கே பாபா சொல்கிறாரு, குழந்தைங்க எப்படி ஏமாந்து போகிறாங்க, எப்படி தோற்று போகிறாங்க. ஏன்னா அவங்க தன்னுடைய பியூரிட்டிலேருந்து விலகி போயிடுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மனசளவில் நம்ம தோற்று போகிறோம். நம்ம எண்ணங்களால் தோற்று போகிறோம். அதுக்கு அடுத்து தான் கர்மத்தில், ஆக்ஷனில் வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு இதுலேயும் தோற்று போகிறோம், இல்லை ஏதோ ஒரு இயற்கையில் தோற்று போகிறோம். ஸோ அதனால் நம்ம தூய்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பாபா சில எக்ஸாம்பிள் கூட சொல்கிறார். இயற்கையில் கூட சில தூய்மையின் சிம்பிள் இருக்குது. அது என்னது, ஒன்று லோட்டஸ் ஃப்ளவர் கூட தூய்மையின் சிம்பிள் தான். அடுத்து தூய்மையான அன்னப்பறவை பாபா சொல்கிறாரு. அதுவும் தூய்மையோட அடையாளங்கள். பாபாவுக்கு தெரியும் இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ இம்ப்யூரிட்டி இருக்குன்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அது எப்போ நம்மக்குள்ளார என்ட்ரு ஆகும்னா, அது நம்மக்குள்ளார என்ட்ரு ஆகும்போது தான் நம்ம என்ன ஆகுறோம், நம்ம தோற்று போயிடுறோம். அப்போ எங்கே தோல்வி ஏற்படுது, முதல்ல என்ன லெவலில், அதுக்கு அடுத்து தான் ஆக்ஷனில் வருது. அதாவது எப்படின்னா, நம்ம வீக்கான எண்ணங்களால் தோற்று போயிட்டோன்னா அதுக்கப்புறம் தான் உண்மையான தோல்வி கிடைக்கிது. இப்போ உதாரணத்துக்கு பாபா சொல்கிறாரு, நீங்கள் தூய்மையான சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் சில நேரத்தில் மன்மத் படி சரி எப்போயாவது ஒரு வாட்டி வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பிட்றோன்னா அங்கே நம்ம தோக்குறோம். சில நேரத்தில் சுச்சுவேஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது பாபா நினச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டுக்கிறோம். அதாவது நம்மளே நம்மக்குள்ளார இந்த வீக் தாட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஈஸியாக தோற்று போய்டுறோம். நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக தெரியுது. ஆனால் உண்மையான டிஃபிகல்ட்டி எங்கன்னா மைண்ட் லெவலில் தான், மனசில் நம்ம தோற்று போகிறோம். ஸோ அங்கே தான் அந்த வேர் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்திதி டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ நம்ம தாட் லெவலில் நம்ம அந்த பியூரிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஸோ உங்கள் தாட் லெவலில் செக் பண்ணி பாருங்கள், நான் என்னோடய எண்ணம் எவ்வளோ பியூராக இருக்குது. ஸோ அந்த எண்ணெய் லெவலில் தூய்மை குறையும் போது தான் நம்ம தோல்வி ஏற்படுது.
முக்கியமாக பாபா இங்கே எதை பற்றி பேசுகிறாருன்னா பிரபாவத்தில் வந்துடுறது. ஸோ நம்ம எப்போ தோற்று போகிறோமோ, நம்ம எப்போ பாபா கூட எல்லா சம்மந்தமும் வச்சுக்கலையோ, அப்புறம் என்ன ஆகுது, நம்ம இங்கே தோற்று போய்ட்றோம், யாரோ ஒருத்தவங்களோட பிரபாவத்தில் வந்துடுறோம். ஏன்னா பாபா ஓஷன், கடல், அவர் கூட எல்லா சம்மந்தமும் நம்ம வச்சுக்கணும். அப்போ நம்மளும் அவருக்கு செம்ம பவர்ஃபுல் ஆகலாம். அவருடைய சப்போர்ட் கிடைக்கும், அவரோட கம்பெனி கிடைக்கும், அவரோட ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஆனால் அது பண்ணாத போது என்ன ஆகுது, நம்ம ஈஸியாக தோற்று போய்ட்றோம், இல்லை வீக்காக ஃபீல் பண்ணுறோம், இல்லை எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வெளியிலேருந்து யாருக்காவது சப்போர்ட் எதிர்பார்க்குறோம், டெம்பரவரி சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, மற்ற ஆத்மாக்கிட்டேருந்து சப்போர்ட் எடுக்கிறது அதுவும் ஒரு இம்ப்யூரிட்டி தான். ஒரு பாபாவை தவிர வேறு ஒருத்தவங்கள்ட்ட சப்போர்ட் எடுக்கிறது அதுவும் இம்ப்யூரிட்டி தான். ஒரு பாபா கூட எல்லா சம்மந்தமும் எல்லா சப்போர்ட்டும் வாங்கும்போது மனிதர் பக்கம் போக அவசியம் இல்லை. ஸோ இங்கே பாபா ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறார். அதாவது ஒரு விதை, அப்புறம் அதோட மரம். பாபா விதையாக இருக்கார், இந்த முழு உலகத்துக்கும் ஒரு விதையாக இருக்கார். அந்த மரம் என்னது, அந்த மரத்தோட ஃபவுண்டேஷன் தான் இந்த விதை. ஸோ பாபா நம்ம இருக்கார். ஸோ அப்போ நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறோம், அந்த விதையிலேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், விதவிதமான கலர்ஃபுல்லான அந்த கிளைகளை பிடிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். ஸோ அந்த பிரான்ச் யாராக இருக்கலாம், சீனியர்ஸாக இருக்கலாம், இல்லை விதவிதமான வேறு மனிதர்களாக இருக்கலாம், இல்லை யாரையிட்டையாவது பிரபாவம் ஏறுறோம் அவங்களாக இருக்கலாம். விதவிதமான பிரான்ச்சஸ் என்னது, இதுலேருந்து ஏதாவது ஒன்று இருக்கலாம். இல்லை யார்கிட்டையாவது ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, குணம் இருக்குது, இல்லை யார்கிட்டையும் வைப்ரேஷன் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கலர்ஃபுல்லான பிரான்ச்சஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி மற்றவங்க மேலே டிபெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியில் உள்ள அந்த வைப்ரேஷன் நம்மளை தோக்கடிச்சிருது. அது யாராக வேணாலும் இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், அஞ்ஞானியாக இருக்கலாம், அவங்க மேலே நம்ம பிரபாவம் வந்துருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், விதவிதமான கலர்ஃபுல் பிரான்ச்சை பிடிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். நம்ம மற்றவங்களை பிடிக்கும்போது பாபாவை விட்டுடுறோம். ஸோ அப்போ விதைட்டேன்னு தான் முழுமையான நரிஷ்மெண்ட் தேவையானதெல்லாம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கிளைகளை பிடிச்சிட்டு மெயின் சோர்ஸ் பாபாவை விட்டிங்கன்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. அதுதான் இங்கே பாபா சொல்கிறாரு. அதோட ஆழமான அர்த்தம் என்ன, நம்ம யார் மேலேயாவது பிரபாவம் ஆகுறோம் அப்படின்னா அது நம்ம நம்மளே அழிச்சிக்கிறோம், நம்மளே நமக்கு நஷ்டம் ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு. அது ஸ்டேட் ஆஃப் பர்ஃபெக்ஷன் கிடையாது. பாபா கூட அந்த விதையோட கனெக்டடாக இருக்கிறது தான் பர்ஃபெக்ஷனான ஸ்டேஜ். அப்போ தான் தூய்மையாக இருக்க முடியும். ஆனால் அதை விட்டுட்டு வேறு யாரோட நம்ம கனெக்ஷன் வச்சுக்கும்போது, வேறு ஒருத்தவங்களோட பிரபாவத்தில் வந்துடும்போது, அவங்களோட குணங்களில் பிரபாவம் ஆகுறது, அவங்க பிரபாவம் ஆகும்போது என்ன ஆகுது, அது எது பிராமண ஆத்மாவாக இருக்கலாம், அவங்கள்ட்ட நிறையா தாரணை இருக்கலாம், அவங்கள்ட்ட நிறையா குணங்கள் இருக்கலாம். ஆனாலும் அவங்கள்ட்ட நம்ம பிரபாவம் ஆயிடக்கூடாது. பிரபாவம் ஆயிட்டோன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக நம்ம கீழே விழுந்துருவோம். அது நம்மளை அழிச்சிக்கிற மாதிரி, நம்ம துக்கம் எடுத்துக்கிற மாதிரி. ஏன்னா இது எல்லாமே டெம்ப்ரவரி சப்போர்ட்டு தான். அவங்கள இன்றைக்கி நம்ம ஆதாரமாக எடுத்துக்கிறோம், ஆனால் நாளைக்கு அவங்க இல்லைன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். ஸோ அப்போ நம்மளோட புருஷார்த்தம் எதன் அடிப்படையில் இருக்கணும். இப்போ யாரையும் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆத்மான்னு அவங்கள எடுத்துக்கிறோம். ஆனால் பாபா இங்கே என்ன சொல்கிறாரு, யாருமே இங்கே பர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும், பிரம்மபாவை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், அது மட்டும் போதுமானது. ஏன்னா அவர் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருந்தார், அவர் நம்பர் 1 இருந்தார். ஸோ அவர் நம்பர் 1 எக்ஸாம்பிளாக இருக்கார் பாபா. ஸோ நம்ம மற்றவங்கள ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருவோம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் துக்கம் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு காணல் நீர் மாதிரி. உண்மையான பிராப்தி எங்கே இருக்குது, அந்த கடலோட, அந்த ஓஷனோட கனெக்ட் ஆகும்போது, அந்த ஓஷன் ஆஃப் பியூரிட்டியோட
கனெக்ட் ஆகும்போது. அதை தவிர வேறு எதுலையாவது பிரபாவம் ஆகுறோம், அவங்க குணமாக இருக்கலாம், பர்சனாலிட்டியாக இருக்கலாம், ஓகே, அவங்களுக்கும் எங்கேருந்து கிடச்சிது, அந்த சிவபாபாட்டேருந்து தானே கிடச்சிது. ஆனால் அதை மறந்துட்டு நம்ம யாரோ ஒரு பிகே ஆத்மா இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு பிரபாவம் ஆகுறோன்னா என்ன ஆகும், அவங்களுக்கும் அது பாபாவோட கிஃப்ட்டு தான். ஆனால் அதை மறந்துட்டா என்ன ஆகுது, நம்ம பாபாவை மறந்துடுறோம். ஆனால் நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவங்க குணங்களை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அது பாபாட்டேருந்து கிடைச்சது, அப்போ நானும் பாபாட்ட கனெக்ட் ஆகி பாபாட்டேருந்து அந்த குணத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு பண்ணும்போது நம்ம இந்த சீடோட கனெக்ட் ஆகிடுறோம். ஸோ தூய்மையான பவர் மூலியமாக நம்ம எந்த ஒரு ஸ்திதியும் அனுபவம் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஸ்டேஜ் எதிர்பார்க்குறீங்களோ அது தூய்மையின் மூலியமாக நீங்கள் அடைய முடியும். ஏதோ ஒரு பிராப்தி வேணுமா கூட, ஏதோ ஒரு காரியம் செய்யணும், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் அடையணும்னா அது நீங்கள் தூய்மையின் சக்தி மூலியமாக அதை செய்ய முடியும். எப்போ வேணாலும் நீங்கள் அதை செய்ய முடியும். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் எதை நினச்சாலும் அடைய முடியும். எப்போனா உங்கள் பியூரிட்டியோட ஸ்டேஜ் நல்லா இருக்கும்போது. ஒருவேளை நீங்கள் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ குறையாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு சக்ஸஸ் கிடைக்கல, ஏதோ ஒரு விஷயத்தில் குறையாக ஃபீல் பண்ணுறீங்க, அப்போ நம்ம அந்த பாபாவோட கனெக்ஷன் லூஸாக இருக்குது. அதை நம்ம செக் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வேறு யாரையோ பிடிச்சிட்ருக்கோம், வேறு யாரையும் மேலேயே அட்ராக்ட் ஆகி அவங்கள பிடிச்சிட்ருக்கோம். அதனால தான் ஏதோ ஒரு குறை இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். ஏன்னா நீங்கள் இந்த பிரபாவத்தில் வரும்போது என்ன ஆகுது, நீங்கள் தோற்று போயிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிராமண வாழ்க்கை வாழ்கிறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேருக்கான பிராமின் மட்டும்தான். அந்த பாபா நாம்தாரி பிராமின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் என்னன்னா, நம்ம தோற்று போயிட்டோம்னு அர்த்தம். நம்ம இந்த பிராமண வாழ்க்கையோட அந்த ஆனந்தம், அந்த குஷி, அந்த சந்தோஷம், பாபாவோட அந்த கனெக்ஷன் அனுபவம் பண்ணல. அந்த ஒரு சுதந்திரம், அந்த ஏஞ்சலிக் ஸ்டேஜ், அந்த கர்மாதீத் ஸ்டேஜ், அது எதுவுமே நம்ம அனுபவம் பண்ண முடியல. அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம வெறும் பேருக்காக மட்டும் பிராமணாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாபா என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி பிராமனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஞானி பக்தர். அதாவது நீங்கள் ஞானம் புரிஞ்சுக்கிறீங்க, பியூரிட்டியை பற்றி புரிஞ்சுக்கிறீங்க, அதை பாராட்டவும் செய்கிறீங்க. ஆனால் அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, அதை உங்கள் தாரணையில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. அந்த பியூரிட்டியை ஜஸ்ட்டு சும்மா அதோட புகழ் மட்டும் பாடுறீங்க. ஸோ இதை தான் பாபா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. இதை ஞானி பக்தர்னு பாபா சொல்கிறார். நீங்கள் வெறும் பேருக்கான பிராமன் மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம இப்போ அதிலெல்லாம் போய் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா பாபா அதை விரும்பலை. அப்போ நீங்கள் வஞ்சிக்கப்பட்ட ஆத்மாவாக ஆயிடுறீங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது. ஏன்னா நீங்கள் பாபா கூட அந்த கனெக்ஷன் அனுபவம் பண்ணுறதில்ல, உங்களோட பியூரிட்டி நீங்கள் அனுபவம் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆகிடுறீங்க, ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஆத்மாவாக ஆகிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்திதி எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமான ஸ்திதியாக தான் இருக்குது, ரொம்ப துக்கமான ஸ்திதியாக இருக்குது. ஏன்னா அந்த பரமாத்மாவோட அந்த கனெக்ஷன் சரியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் டெம்ப்ரவரியாக வேறு யார் மேலேயும் அட்ராக்ட் ஆகிடுறீங்க. அது உங்களை கண்டிப்பாக கீழே தள்ளும், உங்கள் ஸ்திதியை கெடுச்சிடும், உங்கள் குஷியை கெடுத்துடும், எல்லாத்தையும் அழிச்சிடும். வேறு யார் மேலேயும் அட்ராக்ட் ஆகிறோம் பாபாவை விட்டுட்டு அப்படின்னா அவ்வளோதான், எல்லாமே போச்சு. ஸோ ஒரு பாபாவை மறக்கிறனால நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் போய் மாட்டிக்கிறோம். ஸோ அதனால் எப்போ பாபாவை மறந்துடுறோமோ மாயை உங்களை ஷூட் பண்ணிடுதான், உங்கள் புல்லட்டால் ஷூட் பண்ணிடுது. ஸோ பாபாவை நம்ம கூட வச்சுக்காத போது என்ன ஆகுது, அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது ஏதோ ஒரு பாவ செயலில் தான் முடியுது. நம்ம பாபாட்டேருந்து தூரம் போயிடுறோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆத்மாவோட பிரபாவத்தில் வந்துடுறோம். ஸோ அது ஒரு பாவம் தான். அது பிரபாவத்தில் வர்றதும் ஒரு விதமான பாவம் தான் அப்படின்னு பாபா இங்கே சொல்கிறார். எப்பயுமே நம்ம ஒரு பாபாவோட பிரபாவத்தில் தான் இருக்கணும். ஸோ அவரு கூட கனெக்ஷனில் இருக்கணும், அவரு கூட எல்லா சம்மந்தமும் வச்சுக்கணும், அவரு கூட எல்லா பிராப்திகளும் அனுபவம் பண்ணும். அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதோ ஒரு ஆத்மா கூட
நம்ம ஏதோ ஒரு சப்போர்ட் எடுக்கிறோன்னா அப்போ பாபா அங்கேருந்து போயிடுவாராம். அப்புறம் நம்ம வந்து பாவம் தான் செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ இதில் பாபா சொல்கிறார், அது வெறும் பாவம் கிடையாது, மகா பாவம். ஸோ அதனால் இதில் நீங்கள் வந்து உங்களுக்கே வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆகிக்கணும். இதில் நம்ம மற்றவங்களை இழுக்க முடியாது. நீங்களே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகிக்கணும். நீங்களே உங்கள் மேலே நல்ல ஒரு கடுமையான திருஷ்டி வச்சுருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களை செக் பண்ணி பாருங்கள், எனக்குள்ளார ஏதோ ஒரு இந்த மாதிரி பிரபாவம் இருக்கா, ஏதோ ஒரு விதமான மாயா இருக்கா, இல்லை ஏதோ ஒரு டெம்பரவரியான இது மேலே நம்ம ஆக்கர்ஷன் ஆகுறோம், அப்படி இருக்கோமா அப்படின்னு நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி நம்ம இந்த பிராமண வாழ்க்கையில் இதில் இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரபாவம் இந்த மாதிரி பாவத்துலேருந்து எப்படி ஃப்ரீயாக இருக்கலாம், எப்படி நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினல் பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணலாம், யாரோட பிரபாவத்துலேயும் வராமல் எப்படி இருக்கலாம், சூக்ஷ்மமான இம்பியூரிட்டி பற்றியும் பாபா இங்கே சொல்கிறார். அதுலேயும் நம்ம மாட்டிக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு கனெக்ஷன் பாபாவோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஆத்மிக் திருஷ்டி வந்து சோல் கான்ஷியஸ் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். அடிக்கடி செல்ஃப் செக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தவங்க எண்ணம் சொல் செயலை வந்து அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தூய்மையோட அந்த டெப்த், அந்த ஆழத்தை புரிஞ்சுக்கணும். அது கூடவே இம்பியூரிட்டியோட அந்த ஆழத்தையும் புரிஞ்சுக்கணும். ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். பியூரிட்டினா என்ன, இம்பியூரிட்டினா என்ன, ரெண்டுத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்களே வந்து சாட்சியாக இருந்து உங்கள் எண்ணங்களை கவனிக்கணும். ஸோ நேரத்தோட இம்பார்ட்டன்ஸும் புரிஞ்சுக்கணும். சாட்சி திருஷ்டாவாக இருந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை தூய்மையில் இருக்க வந்து ஹெல்ப் பண்ணும். சாட்சியாக இருந்து நம்மளை பார்க்குறது, நீங்களே வந்து உங்களை டிட்டாச்சாக இருந்து பார்க்குறது, அந்தர்முக்தாவாகிறது, பாபா கூட வந்து எல்லா நேரத்துலையும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷனில் இருக்கிறது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனோ ஏதோ ஒரு மனிதரோ ஏதோ ஒரு விஷயத்தில் பிரபாவத்தில் வந்துடக்கூடாது. ஸோ அந்த சாட்சி திருஷ்டா வந்து இதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்பயுமே வந்து நம்மளோட அந்த ஃபுல் ரியலைசேஷனில் இருக்கும். நான் யார், எனக்கு சொந்தமானவர் யார், நான் என்ன செய்யணும், இதை வந்து அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எண்ணம் சொல் செயலை வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணுறேனா அப்படின்னு, நான் யார், என்னுடையவர் யார், எதெல்லாம் நான் கிடையாது, எதெல்லாம் என்னோடது கிடையாது, எந்த நான் என்னோடது வந்து தூய்மையானது, எந்த நான் என்னுடையது வந்து இம்பியூரிட்டியானது, அதுவும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு விதமான ரிலேஷன்ஷிப், உலகாயுத ரிலேஷன்ஷிப்பு, இல்லை ஏதோ ஒரு சாதனங்கள், ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி, ஏதோ ஒரு பிளேஸு, ஏதோ ஒரு லொக்கேஷன், ஏதோ ஒரு சென்டர், அதையும் பிடிச்சிட்ருக்கோன்னா அதெல்லாம் வந்து டெம்பரவரி அட்டாச்மெண்ட்ஸ் தான், டெம்பரவரி பிரான்ச்சஸ் தான். அது எல்லாத்தையும் விட்டு நம்ம ஒரு பாபா கூட கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த பியூரிட்டியை நம்ம ஆழமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இங்கே ஒரு அழகான விஷயம் பாபா சொல்கிறாரு, நான் வந்து ஒருத்தருக்கு சொந்தமானவர், நம்ம எல்லாருமே ஒரு பாபாவுக்கு சொந்தமானவங்க. அப்போ என்ன ஆகும், அப்போ எல்லாரையுமே நீங்கள் தூய்மையான ஆத்மாவாக பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் சில பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, சில பேரை வந்து நமக்கு விக்னம் அப்படின்னு நினைக்க மாட்டோம். எல்லாருமே இங்கே எதுக்காக இருக்காங்க, இறைவனோட சேவையில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே பிராமண வாழ்க்கையில் யாரு கூடயோ ஏதோ ஒரு ஃபேமிலியாரிட்டி வந்துடுறோம், சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கிறோம், மற்றவங்களேருந்து இனிமையாக எடுத்துக்கிறோன்னா அதுவும் வந்து ஒரு விதமான இம்பியூரிட்டி தான். அது எந்த லெவலில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து லீடராக இருக்கலாம், இல்லை நீங்கள் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ புது ஆத்மாவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சேவாதாரியாக இருக்கலாம், உங்களுக்கு ஒன் டேவாக இருக்கலாம், இல்லை சென்டர் நிவாசியாக இருக்கலாம், நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாரையும் வந்து சம திருஷ்டியில் பார்க்கணும். பாபா எப்படி நம்ம எல்லாரையும் உயர்ந்த திருஷ்டியோடு பார்க்குறாரோ அதே மாதிரி நம்ம எல்லாரையும் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுவும் ஒரு விதமான இம்பியூரிட்டி தான். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம 2 சமமாக யூஸ் பண்ணலாம். தூய்மையான அன்னப்பறவை ஆகிறதுக்காக ஒன்று வந்து தூய்மையான அன்னப்பறவை, இன்னொன்று வந்து காலி ஆகணும், நம்ம விகாரத்து மேலே காலி ஆகணும். ஸோ நம்ம வந்து சுயத்துக்கே வந்து காலி ஆகணும். இது ரெண்டுத்தையும் நம்ம அந்த ஃபரிஷ்டா ஸ்டேஜ் அனுபவம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது கூட வந்து முழு நாளும் நம்ம பாபா கூட கனெக்டடாக இருக்கலாம்.
அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஃபரிஷ்தாவாகி பறக்க முடியும். நீங்கள் எந்த கர்மம் செஞ்சாலும் முழு நாள்லேயும் நம்ம ஸ்திதி வந்து அந்த தாமரை மலர் போல் தூய்மையாக இருக்கணும். அந்த தூய்மையான அன்னப்பறவை மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம அந்த ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் பண்ண முடியும், கர்மாத்தி ஸ்திதியை அடைய முடியும். இது ரொம்ப ஆழமான முறை. நிறையா செக்கிங்கான பாயிண்ட் பாபா இங்கே கொடுத்துருக்காரு. ஏன்னா பாபாவோட டெஃபினேஷன் பியூரிட்டிக்கு வந்து ரொம்ப வந்து பெருசு, ரொம்ப பறந்து விரிஞ்சிருக்கு. அதேமாதிரி சூக்ஷமானது கூட பியூரிட்டியோடது. ஸோ அதனால் அவர் மாதிரி தூய்மை ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த லட்சியம் நம்ம வைக்கணும். ஸோ அப்போ நம்மளோட ஒரே ஒரு சப்போர்ட், ஒரே ஒரு கனெக்ஷன் பாபா மட்டும்தான். எல்லா நேரத்துலையும் அவர் மட்டும்தான் என்னுடைய சப்போர்ட். அப்போ தான் வந்து நம்ம அவருக்கு சமமாக ஆக முடியும்.